கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்ப ராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக இந்த ஆண்டின் தொடக்கமானது வேணால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் சூழ்ந்ததாக தெரியும். ஆனால் ஆண்டின் பிற்பகுதியானது மிகப்பெரிய மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டை இரண்டா பிரிச்சுக்கிட்டு பலன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே போல் இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கும் இந்த ஆண்டை இரண்டா பிரிச்சுட்டு தான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே 3 பயிற்சியானது நடக்க போகுதுங்க. அதாவது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியானது உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு செல்ல போகிறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்னு சொல்லணும். அதே போல உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி என்று 5ஆம் இடத்துக்கு செல்ல போறார். அது ஒரு யோகமான அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசியிலையும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு வர போறார். அப்ப இந்த 3 பயிற்சியுமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட காத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்க போகுதுன்னு மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறேங்க. அதுல முதலாவதா சொல்ல போனோம்னாக்கா ஜனவரி மாதத்திலிருந்து 2025 மே மாத காலகட்டம் வரலும் இந்த கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன் என்ன காரணம்னாக்கா, இந்த நேரத்தில் நீங்க ஜென்ம சனியை உணர்ந்து கொண்டு இருக்கீங்கன்றீங்க. உண்மையாலுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில 7 சனி காலகட்டங்கள் மிகவும் போராட்ட வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுல ஜென்ம சனி ஒரு மனிதனை மிகப்பெரிய லெவல்ல வாழ்க்கைனா என்ன அப்படின்றத உணர வைக்கக்கூடிய ஒரு மனிதராக உணர்ந்துருவீங்கன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த 2 வருட காலம் போதாத ஒரு காலகட்டம் தான் சொல்லணும்ன்றீங்க. உண்மையான கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 2 வருட காலமா நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது, தொழில் தடை, வருமான குறைபாடுகள், பொருளாதார நெருக்கடிகள், தொழிலில் நட்டங்கள் ஏற்படுறது, முக்கியமா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இழப்புகள் அடி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா, ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தே தீரணுன்ற விதிங்க. அப்ப இந்த ஜென்மத்தில் அந்த கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறான்னாக்கா 7 சனியில மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அது இந்த 7 சனியில ஜென்ம சனியில தான் அனுபவிக்க முடியும். அப்ப என்ன சார், நான் சம்பாரிச்சு எல்லாமே கை விட்டுட்டு உட்காந்துருக்கேனே, இது நாள் வரலும் சேர்த்து குறியா சேர்த்து வச்ச சொத்து சுகத்தை எல்லாமே இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் கடந்த 2 வருட காலத்தில் தான் இழப்புகளை சந்திச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச அளவு கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக உங்க சுய ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்க்கப்பட்டிருந்தால் நீங்க அந்த விதிப்பயன்ல இருந்து மாறுபட்ட ஒரு நபர்களா உணர்ந்திருப்பீங்கன்றீங்க. இல்லையால் கடந்த 2 வருட காலகட்டத்தில் நீங்க சேர்த்து வச்சிருந்த சொத்து சோகங்கள் எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாக இருக்கும். தொழில் தடைகள், வருமான குறைபாடுகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், சொந்த தொழிலினால பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளாக உருவாயிருக்கும். உண்மையாலுமே இந்த நேர காலகட்டத்தில் நீங்க உள்நாட்டில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாவே குடும்பத்துல கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸ் எல்லா பிரச்சனைகளும் சந்திக்கணும். ஆனா ஒருவேளை நீங்க ஊரை விட்டு வெளியூர், வெளிநாட்டுல வசிக்கிறீங்கன்னாக்கா இந்த விதியிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருப்பீங்க. ஆனா கடன் பிரச்சனையில மட்டும் லாக் ஆகிருப்பீங்கன்றதா விதிங்க. குடும்ப ரீதியா இந்த விதத்திலையும் பாதிப்பு இருக்காது, தொழில் ரீதியாகவும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதுன்ற விதிங்க. ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இதை மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் ஆனது இன்னமும் தெளிவா சொல்ல வரங்க, வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரலும் தொடரும் அப்படின்றதான் உண்மை. எவ்வளோ காலம் பொறுத்துட்டீங்க இல்லைங்களா, இந்த 4 மாத காலம் பொறுத்ததுக்குனால பெரிய லெவலில் இன்னும் நீங்க இழந்துட மாட்டீங்க. ஆனா மே மாத காலகட்டத்தை பிறகு சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 3 பயிற்சியும் முத்தான பயிற்சியா இருக்கு. வாழ்க்கையில பிற்பகுதியில் 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டத்தில் பெரிய லெவல்ல நீங்க வளர்ச்சிகள் அடைய போறீங்க. இழப்புகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். அதுல முக்கியமா குரு பயிற்சியை பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும், வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள், வீடு மனை வாசல் கட்டக்கூடிய யோகங்கள், அழியா சொத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலகட்டத்தில் ஒரு அழியா சொத்துக்கள் ஏதாவது வாங்கி போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த சொத்து சோகம் தான் பல்லாண்டு காலம் உங்களுக்கு சேவித்து நிற்கக்கூடிய அமைப்பா இருக்கும். நீங்க வேணா நினைச்சிருப்பீங்க இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில வேணும், என் குழந்தைகளுக்கு வேணும், பிள்ளைங்களுக்கு வேணும்னு வாங்கி போட்டிருப்பீங்க. அது எல்லாமே இந்த நேரத்தில் இழந்திருப்பீங்க. ஆனா இந்த நேர காலகட்டத்தில் 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா நீங்க வாங்கி போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த சொத்து சோகம்லாம் அழியாத சொத்து சோகங்களா இருக்கும். அதை உங்க குடும்பம் வச்சு பல்லாண்டு காலம் சேவித்து அனுபவிச்சு ஓட்டக்கூடிய ஒரு அமைப்புகளா இருக்கும்.
வெகு நாட்களாக உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளே நடக்காமல் இருந்திருந்தால் இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், சுப செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள். வெகு நாட்களாக திருமணமே ஆகலை சார், திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கோம், எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேரே இல்லை சார், நான் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கோம் சார், ஜென்ம சனி தான் வாட்டுதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க, என்ன காரணம் எனக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக சந்தான விருத்தியானது 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு குழந்தை வாய்க்கும் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றீங்க. அதுவும் இந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஒரு மனிதனுக்கு தெளிவா சொல்ல வரங்க, ஒரு தெளிவான சிந்தை இருந்தால் அந்த மனிதன் தோற்கப்பட மாட்டான், அதான் உண்மையான விஷயம். அப்ப தெளிவான சிந்தை ஒரு மனிதனுக்கு எப்ப சார் கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த குருவின் பரிபூர்ண பார்வை கிடைச்சால் மட்டுமே கிடைக்கும்ன்றீங்க. அப்ப 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு நீங்க தெளிவா சிந்திப்பீங்க, சிந்திக்கிறது எல்லாமே நல்லதாவே சிந்திப்பீங்க, நல்லதே நடக்கும்ன்றீங்க. அதனால உங்களோட தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவெடுக்கும்ன்றீங்க. அடுத்து இந்த குருவின் பார்வை உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு படம் இருக்குங்க. 11ஆம் இடமானது லாபஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்ப லாபஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பார்வை, அது லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த கும்பராசி அன்பர்கள் எல்லாமே யார்கிட்டயா பணம் காசுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருப்பீங்க, வெகு நாட்களாக கொடுத்த பணம் கொடுக்காம வச்சிருப்பாங்க. இந்த நேர காலகட்டத்தில் மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வட்டியும் முதலமா கொண்டு வந்து அப்பா இந்த உங்களோட பணத்தை வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. பழைய கடன்கள் எல்லாமே நீங்க பல இடத்துல கடன் வாங்கி இருந்த கடன்கள்லாம் இந்த நேரத்தில் அடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அப்படியே ஒரு வேளை நீங்க எதுவும் கொடுத்து வைக்கல அப்படின்னாலும் உங்களோட தொழில் மூலியமா இன்னைக்கு உங்களுக்கு ₹1 சம்பளம் அப்படின்னாக்கா ₹5 இன்னைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கிறதுக்கு நபர்கள் காத்துட்டு இருப்பாங்கன்றீங்க. அப்ப அந்த அளவுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா 2025 மே மாதத்துக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு குரு பார்த்தீங்கன்னா தனக்காரகன், பணத்துக்கு காரணே குரு பகவான். அப்ப இந்த குரு பகவானே 11ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணமானது பல வழியில இருந்து நிறையும். முக்கியமா உங்க கடன் பிரச்சனைகளை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள அடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாகுன்றீங்க. அப்ப இந்த 2025 பிற்பகுதியில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்க போறீங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறாருங்க. 9ஆம் இடம் தந்தை வழி சொத்து, தந்தை மூலியமா ஆதாயங்கள் பெறக்கூடிய இடம். 9ஆம் இடமானது பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. நீங்க கொடுத்து வச்ச ஒரு புண்ணியத்தின் விளைவுகள் எல்லாமே இந்த 9ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இந்த போதாத நேரமா இருந்த காலகட்டங்கள் நீங்கி தந்தைக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டானது தொடங்க போகுது அப்படின்றது மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறேங்க. அதனால இந்த குரு பயிற்சி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான பயிற்சியா இருக்கு. அதுக்கு அடுத்ததாக நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சிக்கான பயிற்சின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஜென்மத்துல சனி பகவான் இருந்து பெரிய லெவலில் உங்களை வாட்டி வதக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். வண்டி வாகன தடைகள், தொழில் தடைகள், வருமான குறைபாடு, சொந்த பந்தத்தால பிரச்சனைகள், இழப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த பாதத்துல சனி போறதுனால பெரிய லெவல்ல பிரச்சனையிலிருந்து மீண்டு வர போறீங்க. இனிமேல் பிரச்சனையை விட்டு முழுமையா விலக போறதா அர்த்தம். ஆனா இந்த 7 சனி முழுமையா விலகிடுச்சானாக்க கிடையவே கிடையாது. இந்த 3 வருட காலத்துக்கு உங்களுக்கு 7 சனி இருக்கிறதா தான் அர்த்தம். ஆனா இந்த 3 வருட காலகட்ட வரலும் நீங்க உங்களுக்கு இந்த பாடங்கள் போட்டு இருப்பார் இந்த சனி பகவான். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எந்த இடத்துல தப்பு நடந்தா கேட்கணும், எந்த இடத்துல தப்பு நடந்தா கேட்க கூடாது, தான் வேலை உண்டு தான் பிழப்புன்ற மாதிரி வரணும் அப்படின்றத உணர்த்திருப்பாரு இந்த சனி பகவான். அதை உணர்ந்துட்டு அடுத்த 3 வருஷ காலம் தான் உண்டு தான் பிழப்புன்ற மாதிரி இருக்கிற இடம் தெரியாம நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வராது. ஆனா பழமையான கோர்ட்டு கேஸ் வழக்குகளானது கோர்ட்ல போயிட்டு இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை இந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு டிசம்பருக்குள்ளார அந்த கோர்ட்டு உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அந்த சனி பகவான் தனஸ்தானத்துக்கு போறதுனால இதனால வரலும் வேலையே இல்லைன்னு உட்கார்ந்து இருந்த உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு மனிதனுக்கு வேலை தான் முக்கியமான ஒன்றுங்க. வேலை இல்லைன்னா இந்த உலகமானது உங்களை மதிக்கப்படாது, கடன்களும் பல வழியில் வந்துடும். அப்போ வேலை இல்லாமல் உட்காந்துருக்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பானது 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு தொடங்க போகுது. வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்ததுனால தனத்தில் பற்றாக்குறைகள் ஏற்படும். எத்தனை கோடி ரூபா சம்பாதிச்சாலும் பணம் இல்லையேங்கிற இந்த ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராகு லக்னத்தில் இருக்கனால எண்ணெய் கிளர்ச்சிகளை தூண்டி விடுவார். பணமானது பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆனால் கணவன் மணி உறவுகளை மட்டும் கொஞ்சம் இந்த வருடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 7ஆம் இடத்துல கேது பகவான் வந்தா கணவன் மணி உறவுகளை மட்டும் அவ்வப்போது விரிசல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசு அன்றுகளும் தெய்வ நின்றுகளும் கிரகம் போகும்போது கொள்ளுன்றீங்க. அப்ப கிரகம் பயிற்சி ஆயிடுச்சு இல்லைங்களா, பயிற்சி ஆக போது இல்லையா, அப்ப கணவன் மணி உறவுகள் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப கணவன் மணி உறவுகள் மட்டும் இத்தனை பேர் சண்டைக்கு வந்தாலும் என் கணவன் மணி உறவுகள் மட்டும் பிரியாது அப்படின்ற மாதிரி நீங்க ஒன்று சேர்ந்து இருந்தீங்கன்னா வாழ்க்கையானது சிறப்பாக தருன்றீங்க. அதனால கும்பராசி என்பவர்கள் தோண்டு போக வேண்டாம். எதிர்கால வாழ்க்கையானது சேரும் சிறப்பா இருக்கு. முதல் ஆஃப் வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இல்லை. 2வது ஆஃப் ஆனது 199% உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அதாவது 2025
மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.